I am S.M. Swati. I am studying 9th standard in Government Girls Higher Secondary School, Gejnakanbatti, Tirupattur District, Tamil Nadu. நம்மை சுற்றி பலவிதமான பொருட்கள் இருக்கின்றன. டேபிள், சேர், பிளாஸ்டிக், பேப்பர், கண்ணாடி, மண் இவ்வகையான அனைத்து பொருட்களையும் குறிப்பிடற்காக நாம் பயன்படுத்தும் சொல் பருப்பொருள். அண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களுமே பருப்பொருட்கள். பருப்பொருட்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம். தூய்மையான பொருள் பியூர் சப்ஸ்டான்சஸ் மற்றும் தூய்மையற்ற பொருள் கலவைகள் மிக்சர். தூய்மையான பொருட்களை நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம். தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள். தனிமங்கள் எலமெண்ட்ஸ். தனிமங்கள் ஒரே வகையான அணுக்களானவை தனிமங்கள் எனப்படுகிறது. தனிமங்களில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஒரே மாதிரியாக இருக்கும். சேர்மங்கள். சேர்மம் என்பது இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறைவிகிதத்தில் காணப்படுகின்றன. தூய்மையற்ற பொருள் கலவைகள். கலவை என்பது ஒரு தூய்மையற்ற பொருள். இதில் இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட தனிமங்கள் அல்லது சேர்மங்கள் இயற்பியல் முறையில் ஒழுங்கற்ற விகிதத்தில் காணப்படுகின்றன. அதை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒருபடித்தானவை ஹோமோஜீனியஸ் மற்றும் பலபடித்தானவை ஹெட்ரோஜீனியஸ். ஒருபடித்தான கலவைகளில் அதன் பகுதி பொருட்களை தனித்தனியாக பார்க்க இயலாது. இக்கலவையில் உள்ள பகுதி பொருட்கள் சீராக மற்றும் ஒத்த பண்புகளை பெற்றிருக்கும். பலபடித்தான கலவைகள். பலபடித்தான கலவைகளில் அதன் பகுதி பொருட்கள் சீராக மற்றும் ஒத்த பண்புகளை பெற்றிருக்கவில்லை. ஒருபடித்தான கலவைகள். இதுதான் சீரான இயைபு. ஒருபடித்தான கலவைகளில் உப்பு மற்றும் தண்ணீர் கரைசல். இது உப்பு கரைசல் ஒருபடித்தானவை. இது ஏன் ஒருபடித்தானவைனா கரைப்பொருளையும் கரைப்பானையும் நம்ம பிரித்து காட்ட முடியும். இப்பொழுது நீரை மண்ணுடன் கலக்கின்றேன். இது பலபடித்தான கலவை. பலபடித்தான கலவைகளில் கரைப்பானும் கரைப்பொருளும் தனித்தனியாக இருக்கின்றன. ஒருபடித்தான கலவை. ஒருபடித்தான கலவைகளில் பகுதி பொருட்கள் தனித்தனியாக பார்க்க இயலாது. ஒருபடித்தான கலவைகளில் அதன் பகுதி பொருட்களை தனித்தனியாக பார்க்க இயலாது. பலபடித்தான கலவைகளில் அதன் பகுதி பொருட்கள் மற்றும் கரைப்பொருளும் தனித்தனியாக பார்க்க இயலும். இதுதான் பலபடித்தான கலவை. நன்றி.